எக்யூப்மெண்ட்ஸ் உடைய மெக்கானிக்கல் இன்ஜினியராகவும் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராகவும் ரெண்டுமே ஒருங்கே பணியாற்றி இப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு ஃபுல் டைம் ட்ரெயினராகவும் பேச்சாளராகவும் இருந்து கொண்டு வருகிறேன். ட்ரைனிங் என்பது என்னுடைய பேஷன் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இதுதான் என்னை பற்றின ஒரு சிறிய அறிமுகம். செஷன் உங்கள் அனுமதியுடன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நன்றி. பணியின் போது வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதினை பெற்ற சகோதரர். நன்றிங்க. நன்றி. மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ஸ்லைட் ஷேர் ஆகுதா பாருங்க சார். ஷேர் ஆகுது சார். ஓகே, நன்றி அனைவருக்கும். இந்த மாத தலைப்பு வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வர்சஸ் பேட்ரியாட்டிசம். ஒரு சின்ன வீடியோவோட ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. I was definitely telling the bowlers to bowl to him. You had a back problem. யாருக்காவது யாரு என்ன இத பத்தி தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லலாம். So when I tried to run him out, I jumped and he was saying, "I'll start imitating me." Javed, you know, and this was Pakistan's first match. They play in the World Cup for the first time. So, there's always a different atmosphere in an India-Pakistan match. And Javed is a very different character. Okay. It's a... The video பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? Anybody having idea? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த இந்த போட்டிகள்ல நம்ம எனிமிட்டி அதை கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் ஆன மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்கிறத தாண்டி நமக்கு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வந்து பேட்ரியாட்டிசம்ங்கிற அந்த கான்செப்டை வெளியில எடுத்துட்டு ஒரு மாதிரி நடந்த நிகழ்வா அது சொல்றாங்க. நான் நேரடியா பார்க்கல, ஆனா இதான் சொல்றேன். ஆக்சுவலி இந்த மேட்ச் நான் நேரடியா பார்த்தேன். நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இந்த கிரண் முறை அப்படிங்கிறவர் வந்து இந்தியன் விக்கெட் கீப்பர். ஜாவித் மியான்றது வந்து பாகிஸ்தான் ஒரு பேட்ஸ்மேன் அவர். ஸோ இவர் பின்னாடி இருந்துக்கிட்டே ஒரு பாலுக்கும் பின்னாடி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். விக்கெட் பேர் ஒரு ஸ்டைலு எதை பேசிகிட்டு இருப்பார் பொழுது சம்திங் நமக்கு அங்கே நடந்த நிகழ்வுகள் பெரிய தெரியல. உடனே அவர் ஒரு பால் மிஸ் பண்ண உடனே இவர் குதிக்க ஆரம்பிச்சிட்டார். அவரை மாதிரியே கிரண் முறை மாதிரியே குதிக்க ஆரம்பிச்சு அவரை இரிட்டேட் பண்ணது, டீஸ் பண்ணது. ஸோ ஒரு நம்ம டீச்சர்ஷிப்பு ஒரு இன்ஜினியரிங் ஷிப்புன்னெலாம் யாரும் சொல்லல, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த மற்ற எல்லா துறைக்குமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் அப்படிதான் ஒரு எடுத்துக்காட்டாக கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது அவ்வளோ தொண்டு தொட்டு அதோட நாகரிகங்கள்ங்கிறது வேற லெவலில் இருந்தது. இப்போ பார்த்தோம்னாக்கா எம்எஸ் தோனி டூப்ளிசியோடைய கால் வந்து ஒரு கிராம்ப் ஆயிடுச்சு ஒரு மேட்சும் போது. இவர் விக்கெட் கீப்பருக்கு, அவர் பேட்ஸ்மேன். டக்குன்னு இறங்கி அவர் காலுக்கு அந்த கிராம்ப் பண்ணுற அதை எடுத்து விடுறது, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் டீம் வரத்துக்குள்ள அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஒரு விளையாட்டை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேரால் மட்டும்தான் ஏற்றுக்க முடியுது. அது மாதிரி இந்த ஒரு கபடி போட்டி, இந்தியாவுக்கு ஈரானுக்கும் ஒரு கோல்டு மெடல் மேட்ச்சு உமன்ஸ் கபடி. அதில் வந்து 2014 வந்து ஏஷியன் கேம்ஸில் ஃபைனல் நடக்குது. அப்போ அந்த ஈரானியன் லேடி வந்து நம்ம இந்தியன் லேடிகிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவங்க அவுட் பண்ணுற நேரம் பார்த்து அவங்களுடைய ஹிஜாப்னு சொல்லுவாங்க, தலையில் முக்காடு போடுறோம் இல்லையா, அது அவுந்துடுச்சு. அவுந்த உடனே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கே முடியல. அவங்க அவுந்தோன்னா அவங்களுக்கு பெரிய இழுக்கு மாதிரி ஆகிடுதுல. உடனே அவங்க அந்த கேமை விட்டுட்டு அந்த ஹிஜாபை கட்டிட்டு அப்புறம் தான் கேமை கண்டினியூ பண்ணாங்க. அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து நம்ம பார்க்குறோம். வெறும் நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு கிரிக்கெட் மட்டும் எடுக்கிறோம். அது தவிர பல விஷயங்கள் உள்ள இருக்கு தேடி பார்க்கும்போது. அனில் கும்ப்ளே 2002 ஒரு டெஸ்ட் சீரீஸில் அவருடைய தாடை எலும்பு வந்து கிராக் ஆயிடுச்சு. அந்த கட்டு போட்டுக்கிட்டு அந்த இந்திய நாட்டுக்காக ஒரு விளையாடின ஒரு பேட்ரியாட்டிசம் பிளஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு. பிவி சிந்து ஒரு ஷட்டில் காக் பிளேயர். அவங்க வந்து 2016 ரியோவில் நடந்த ஒரு ஃபைனலில் வந்து தோத்துட்டாங்க. ஜஸ்ட் நிறைய மெடல்கள் வாங்கின பிவி சிந்து இந்தியன் லேடி. இந்த கரோலினா மார்டின் வந்து ஸ்பானிஷ் பேட்மிண்டன் பிளேயர்.
ஃபைனல்ல வந்து ரொம்ப எட்ஜில் தோக்குறாங்க. தோத்துட்டு இவங்க ஆஸ் யூஷுவல் எழுந்து நடக்கிறாங்க. பார்த்தா அவங்க வந்து ரொம்ப சேடா தான் சிந்து ஃபீல் பண்றாங்க. அந்த சமயம் அந்த கரோலோ மர்லின் வந்து அந்த வெற்றியை வந்து ஆனந்த கண்ணீர் மாதிரி ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி அப்படியே படுத்துக்கிட்டு அழுகுறாங்க. அப்ப கூட எழுந்து அந்த மர்லின் அந்த மரின் நம்ம தோத்துட்டா கூட அதை பத்தி இல்லாம அவங்கள தட்டி எழுப்பி கை கொடுத்துட்டு அவங்களோட ராக்கெட்டை கீழே போட்டுட்டாங்க. ராக்கெட்னா இந்த பேட்டை கீழே போட்டாங்க. அதை எடுத்து கொண்டு போய் அவங்க பேக்ல வச்சு ஜிப் பண்ணிட்டு அப்புறம் போனது வந்து மிக பெருசா பேசப்பட்டது இந்த விஷயம். அதே மாதிரி வீரேந்தர் சேகாவ் ஷாகிப் அக்தர் வந்து பேட்மிண்டன் சாரி பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயரு ஒரு ரொம்ப சீரியஸான மேட்ச்சு திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. யார சேவக திட்டிகிட்டே பவுலிங் பண்ணுறாரு. அப்போ வந்து விழுந்துடுறாரு ஏதோ ஒரு ஃபீல்டிங்கில். டக்குன்னு சேவக் போய் தான் ஃபஸ்ட்டு கைப்பிடிச்சி தூக்குறது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக அந்த காலத்தில் விவரிக்கப்பட்டது. எல்லாத்தோட தாண்டின விஷயம் வந்து 2018 நடந்த டெஸ்ட் சீரீஸில் இந்தியா ஆப்கானிஸ்தானில் வந்து 262 ரனில் இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானை வீழ்த்திடுச்சு. ஃபைனலாக கப்பு வாங்கும்போது அந்த கேப்டன் ஆன ரஹானே அவர் வந்து இந்தியன் டீம் வந்து தான் கப்பு வாங்குவாங்க. அந்த ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸு அவங்க டீம் எல்லாத்தையும் கூட நின்று ஃபோட்டோகிராஃப் எடுக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு. இதெல்லாம் மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்ட ஒரு விஷயங்கள் ஸ்டில் இன்னைக்கும் நிறைய கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்ன? ஏன் மற்ற ப்ரொஃபஷனை பற்றி பேசலை, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஏன் இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னாக்கா, ஐபிஎல் ஒரு மேட்ச் அதில் வந்து ஃபேர் பிளே அவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. இது வரைக்கும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஐபிஎல் மேட்ச்ல இந்தியன் டீம் மாதிரி எல்லாருக்குமே சிஎஸ்கேங்கிறது எத்தனை முறை இந்த ஃபேர் பிளே அவார்டுனா வெறும் விளையாட்டு மட்டும் கிடையாது, எப்படி அந்த விளையாட்டு நாகரிகத்து சம்பந்தமான ஒரு அவார்டு. எத்தனை முறை ஐபிஎல்ல சிஎஸ்கே வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா யாராவது? இந்த பிக்சர்லயே க்ளூ இருக்கு. வெரி குட், 7 times. தோனியோடைய நம்பர் மாதிரி 7 முறை இது வரைக்கும் 2025 வரைக்கும் 7 முறை எடுத்திருக்கிறாங்க அவங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியாயமா விளையாடுறது, எதிரணி மற்றும் நடுவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது, வெற்றியை வந்து பணிவோடு ஏற்றுக்கிறது. வெற்றியை வந்து எப்படி ஏற்றுக்கணும்னா கர்வத்தோடு ஏற்றுக்கிறது இல்லை, பணிவோடு ஏற்றுக்கிறது, தோல்வியை அமைதியாக ஏற்றுக்கிறது, எப்போதும் நேர்மறை மனப்பாங்குடன் செயல்படுது. இது வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட ஒரு எக்ஸ்பிளனேஷன் டெஃபினிஷன் சொல்லலாம். வெறும் ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்மளோட எவ்ரி ப்ரொஃபஷனில் இதை ஃபாலோ பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்தோம்னா, போட்டியில் தோல்வி ஆகிட்டோம்னாக்கா எதிராளியை வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது அப்படியே வந்துடக்கூடாது. மற்றவங்களை குத்தம் சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம தவறை ஒத்துக்கிறது கூட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு தான் சொல்கிறாங்க. அதே சமயம் ஒரு விளையாட்டோ ஒரு செயலோ கடினமாக இருந்தாலும் நம்ம டீம் மெம்பர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்ற ஒரு விளக்கம் எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே போகும். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம், பண்ண முடியும், அதான் ஷேர் பண்ணலாம். இல்லை நம்ம கற்றுக் கொடுக்கலாம், எங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் நம்மளால் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய தாட்ஸ் கொடுக்கலாம். எங்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை? எவ்ரிடே லைஃப்ல, எவ்ரிவேர். எவ்ரிடே லைஃப், எவ்ரிவேர். ஸ்கூலு, காலேஜ். ஸ்கூல், காலேஜ் எங்க நம்ம கற்றுக் கொடுக்க முடியும்? யாருக்கு கற்றுக் கொடுக்கலாம்? நம்ம முதல்ல கற்றுக்குறோம், நம்மளால நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்மளால் கற்றுக் கொடுக்க முடியும் தானே, இல்லையா? ஸோ எங்கெங்கெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்கலாம், குடும்பத்தில் வந்து பேரண்ட்ஸ் முதல்ல கற்றுக்கிட்டு அவங்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம், ஒரு சொசைட்டியில், ஒரு ஒர்க் பிளேஸில், ஈவன் நம்மளுடைய மீடியா சோஷியல் மீடியாவில் கூட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு பேட்ரியட்டிசம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பற்றி ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸ்கூல்ஸில் எடுத்தோம்னா இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னாக்கா, இந்தியாவில் ஸ்டூடெண்ட் சூசைடு ரேட் வந்து பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டை விட அதிகமாக போகுது, அதெல்லாம் மிஞ்சி போகுது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளோ ப்ரெஷர். ஏன்னா படிப்பை ஒரு படிப்பு மாதிரி எடுக்காமல்
அத லைஃபே எடுத்துக்கிட்டு அதாவது நல்லா படிச்சா நல்ல லைஃப்ங்கிறது மறுக்கிறதுக்கு இல்ல. நான் அத வந்து அதுக்கு மாற்று கருத்து ஆள் கிடையாது. பட் படிப்பு மட்டுமே வாழ்க்கைன்னு நெனச்சுக்கிட்டு, பெரிய பிரஷர வந்து ஃபேமிலி மெம்பர்ஸு, டீச்சர்ஸு எல்லாரும் அந்த குழந்தைகளுக்கு போட்டு, அந்த குழந்தைகள் வந்து படிப்பு சம்பந்தமா இறந்து போறது வந்து பாப்புலேஷன் எப்படி ரைஸ் ஆகுதோ, அத விட அதிகமா ரைஸ் ஆயிருக்குதாம். அந்த மாரி ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. இதெல்லாம் மீண்டு வரணும்னா, அவங்க மனசுல வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறத வந்து காலேஜ், ஸ்கூல்ஸ்ல கொண்டு வரணும். டீச்சர்ஸ் வந்து படிப்ப தாண்டின விஷயங்கள் உலகத்துல இருக்கு. விளையாட்டு இருக்கு. ஒரு காம்படிஷன்ல பங்கு பெறுவது இருக்கு. அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்கணும். நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்கள மட்டும் இறக்கி, அதுல வின் பண்றது ஸ்போர்ட்ஸ் கிடையாது. எல்லாரையும் எந்த லெவல் இருக்கு நமக்கு ரொம்ப கொஞ்சம் மீடியம் லெவல் இருந்தா கூட அவங்களையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் டீச்சர்ஸ் குடுக்கணுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதே மாரி எப்படி ஒரு ரூல்ஸ வந்து ரெஸ்பெக்ட் பண்றது, ஆப்போனன்ட் டீம எப்படி நம்ம ட்ரீட் பண்றது, ரெஃபரீஸ் வந்து அவங்களோட தீர்ப்புக்கு எப்படி நம்ம வந்து பணியறது, இது எல்லா விஷயமும் நம்ம வந்து குழந்தைகளும் கத்துக்கணும். டீச்சர்ஸும் அது சம்பந்தமா நெறைய அவங்களுக்கு சொல்லி தரணும். மெயினா வந்து வெற்றி தோல்வி வந்து ஒண்ணா எடுத்துக்கிற மனப்பான்மைய உருவாக்கி விடணும். ஸ்கூல்ல தான். ஏன்னா, பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டீச்சரு. டீச்சர்ஸ் வந்து செகண்ட் பேரண்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தான் வந்து வெற்றி தோல்விய வந்து நம்ம வீட்லயும் சரி, ஸ்கூல் காலேஜஸ்லயும் வெற்றி தோல்விய வந்து ஈக்குவலா எடுத்துக்கிற ஒரு மனப்பான்மை எடுத்துக்கிறது முக்கியம். எ ஸ்டூடண்ட் ஹூ பிளேஸ் ஃபேர் க்ரோஸ் அப் டு பி எ ஃபேர் சிட்டிசன். ஒரு ஸ்டூடண்ட் நல்ல விதமாக வளர்ந்தால் அவர் ஒரு நல்ல சிட்டிசனாக இருப்பார். ஏன்னா அந்த ஸ்டூடண்ட் ரேஞ்சில நம்மளால ஷேப் பண்ண முடியும். ஹாப்பினஸ் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். என்ன ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல முக்கியமானது வெற்றி, தோல்வி, ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் இல்ல. நம்ம எப்படி அத எடுத்துக்கிறோம், மனநிலைய நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு சின்ன ஃபோட்டோ. இது வந்து நெய்வேலி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்த ஒரு ஃபோட்டோ இது. செருப்பு ரிப்பேர் பண்ணி குடுக்குற ஒரு நண்பர். அவர் பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி தனியா ரவுண்டா போட்டிருக்கேன் பாருங்களேன். அவர் கடைய வந்து அவர் வேலை செய்ற இடத்த டெக்கரேட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸு, அதில தண்ணி ஊத்தி ஒரு 5, 6 ரோஜா பூ எடுத்து நம்ம வீட்டு வரவேற்பறையில வைக்கிற மாரி அவருடைய ஒர்க் பிளேஸ்ல வச்சிருக்கிறார். ஸோ, எதுக்கு இத பார்த்து அவரோட அனுமதியோட அந்த ஃபோட்டோ எடுத்தேன் நானு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுடைய வேலை செய்ற இடத்த வந்து என்ஜாய் பண்ணி, ஒரு ஸ்போர்ட்ல எப்படி ஒரு விளையாட்டு விளையாடுறோமோ, அந்த மாரி நம்ம வேலை செய்ற இடத்த விளையாடணுங்கிறது என்னோட கருத்து. நாங்க மைன்ஸ்ல கடினமான வேலைகள் செய்யும்போது கூட ஜாலியா தான் போயிடும். ஐயோ! மைன்ஸுக்கு போயிட்டு எவனாவது சிரிச்சுக்கிட்டு வர டீம பார்த்தா, நான்லாம் புதுசா பார்க்குறேன் அப்படிம்பாங்க எல்லாரும். ஏன்னா எங்க டீம் ஆஃப் எல்லாருமே போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும், நல்லா வி வில் என்ஜாய் தி ஒர்க். இத பத்தி பார்த்தோம்னாக்கா, நம்ம சதீஷ் தவான் அண்ட் அப்துல் கலாம் அவர பத்தி அ சதீஷ் தவான் வந்து மிகப்பெரிய லீடராக பார்க்கப்படுபவர். ஒரு ஒரு மிஷன் ஃபெயில் ஆனபோது அப்துல் கலாம் விட்டுட்டு, இவர் வந்து என்னால தான் ஃபெயில் ஆச்சு. அவங்கலாம் ஃபங்க் ஆயி கிரை பண்ணிட்டு இருக்காங்க. மீடியாட்ட வந்து என்னால தான் இந்த மிஷன் ஃபெயில் ஆச்சுன்ட்டு, நம்ம ஸ்பேஸ் ப்ரோகிராம்ல ஃபெயில்யூர வெளியில சொன்ன ஒரு பெர்சன். ஸோ லீடர்ஸ் ஷேர் த கிரெடிட் ஆஃப் சக்சஸ் அண்ட் அக்செப்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபெயில்யூர் அப்படிம்பாங்க. அதே அந்த மிஷன் சக்சஸ் ஆகும்போது அப்துல் கலாம் அனுப்பிவிட்டதா எல்லாருமே சொல்லாங்க. ஒரு ஒர்க் பிளேஸ்ல கூட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கு. நம்ம கூட வேலை செய்றவங்களோட ஒரு கோஆப்பரேட்டிவா ஒர்க் பண்றது, மத்தவங்கள அப்ரிஷியேட் பண்றது அந்தந்த வேலைகள். நமக்கு ஏதாவது ஒரு கிரெடிட் கிடைக்குது, டீம் ஒர்க்கா இருந்ததுன்னா நம்ம மட்டும் அந்த பிரைட எடுத்துக்காம, கூட இருக்கிறவங்க நெறைய கிரிக்கெட் டீம்லாம் பார்ப்போம். கேப்டன் கையிலேயே கப் இருக்காது. யாராவது ஒரு லோயஸ்ட் பிளேயர் கையில வச்சுட்டு சுத்திட்டு இருப்பார். ஹேண்ட்லிங் கிரிட்டிசிசம் நமக்கு ஒரு யாராவது விமர்சனங்கள் வரும்போது அத வந்து பாசிட்டிவா ஹேண்டில் பண்றது. மிஸ்டேக்ல இருந்து நெறைய கத்துக்கிறது. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா ஒர்க் பிளேஸ்ல ஃபங்க் ஆயிடும். தப்பு தான் வந்து நமக்கு நெறைய விஷயத்த கத்துக் குடுக்கும். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அட் ஒர்க் மீன்ஸ் வின்னிங் டுகெதர் நாட் அலோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி, இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ப பத்தி இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா, அப்பான்னு ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துல தான் நம்ம இவங்க நாகவல்லின்னு நம்ம தளத்துல பயணிக்கிறவங்க கூட நடிச்சிருக்கிறாங்க. ஒரு கேரக்டர் அப்பா டாக்டர் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அ நம்ம தம்பி ராமையா ஸ்கூலுக்கு போம்போது அவங்க பையன்ட்ட சொல்லிவிடுவார். "போறயா? போய் பார்த்த?
ஏதோ ஒண்ணு குடுக்குற சாப்பாட நீ மட்டும் தனியா உட்காந்து சாப்பிடு. யார் வம்புக்கும் போகாத, எதுவும் பண்ணாத. நீ இருக்கிற இடம் சோடு தெரியாம வந்துட்டே இருக்கணும். அப்படின்னு சொல்லி அவங்க பையன அனுப்பி விடுவார் ஸ்கூலுக்கு. பல பேரண்ட் நம்ம அந்த மிஸ்டேக் தான் பண்றோம். யார்ட்டயும் போக்கூடாது. ஏதோ ஒரு சப்பாத்தி குடுக்குறோமா, தனியா உட்காந்து சாப்பிடு. அப்படின்லாம் ஒரு குறுகிய மனப்பான்மைய நம்ம வந்து குழந்தைகள்ட்ட வளர்க்காம, எப்படி வீட்ல என்னென்ன கத்துக் குடுக்கலாம் அப்படின்னா, முதல்ல குழந்தைகளுக்கு வெற்றி தோல்வியை ஈக்குவலா ட்ரீட் பண்ற மனநிலை பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம வந்து ரொம்ப குழந்தைகள டார்ச்சர் பண்ணி, அதனால தான் அவங்க வாழ்க்கையே அழிச்சுக்கிற ஒரு முடிவு கூட பல நேரத்துல எடுக்குறாங்க. ஒரு "உன்னால் முடியும் தம்பி" படத்துல ஒரு பாட்டு இருக்கும். "அக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசா" அப்படின்னு பாட்டு. அந்த பாட்டுக்கு முன்னாடி நான் கூட ஏற்கனவே என்னோட ப்ரோகிராம்ல சொல்லியிருக்கேன். அப்படியே அந்த பையன் கந்தசஷ்டி கவசம் சொல்லிட்டு காக்கா காக்கா கனகவேல் காக்கான்னு அப்படியே சொல்லிட்டே போயிட்டு இருப்பான். ஒரு பாட்டிக்கு ஒருத்தர் வந்து வாழைப்பழம் குடுப்பாங்க. அந்த பாட்டி தவழ்ந்து வந்து எடுக்கிறேன்னு விழுந்துரும். அப்போ அங்க அங்க சும்மா ஒரு வாட்ச்மேன் மாரி ஒருத்தர் வந்து, "ஏன்பா அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உனக்கு தோணலையா? என்ன வாயில ஏதோ சொல்லிட்டே இருக்க? மந்திரமா? என்ன மந்திரம்? கந்தசஷ்டி கவசமா? என்ன காக்கா காக்கா கனவேல் காக்கா கடவுள் உன்னை மட்டும் காக்கணுமா? நீ எல்லாரையும் காக்க வேணாமாப்பா? அந்த குழந்தைக்கு அந்த கண்ணு தெரியாத பாட்டிக்கு அந்த வாழைப்பழத்தை பக்கத்துல எடுத்து குடுத்தா என்ன?" அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பாட்டு ஓடும். ரொம்ப டச்சிங்கா இருக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற விஷயங்களும் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே கத்துக் குடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. பொறுமையா இருக்கிறது, மன்னிக்கிறது, ஃப்ளெக்சிபிலிட்டியா இருக்கிறது. யாராவது ஒரு ஆர்குமென்ட் பண்ணும்போது சூடாகாம மரியாதையா பேசுற தன்மை. இது எல்லாமே நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல வர முக்கியமான பண்புகள். இத நம்ம குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பிகின்ஸ் அட் ஹோம். நம்ம வீட்லேருந்து தான் ஆரம்பிக்கிறது. சொசைட்டில கம்யூனிட்டியில எப்படி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ் ஒரு டிஸ்கஷன்ல வந்து மத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு மரியாதை குடுக்கறது. ஒரு சொசைட்டி வித் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் ஸ்டேஸ் யுனைடெட் ஈவன் இன் டிஸ்அக்ரிமெண்ட். ஒரு வேற்றுமையில கூட வந்து ஒரு ஒற்றுமை காண்கிறது வந்து மத்தவங்களோட ஒப்பீனியனுக்கு மரியாதை கொடுக்கும்போது தான் இந்த தன்மையை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆன்லைன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு ஒரு பதிவு போடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கமெண்ட்ஸோ ஒரு தம்ஸ் அப்போ சும்மா கிணத்தை எட்டி பார்த்துட்டு வராம அவங்கள பாராட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். பாசிட்டிவிட்டி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாசிட்டிவான விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். அதை மட்டும்தான் ஷேர் பண்ணணும். ஒரு ஆன்லைன் சோஷியல் மீடியால வி ஆர் ரெஸ்பான்சிபிள். நம்ம என்ன போட்டாலும் நம்பிடுவாங்க. இளநீ குடிக்காதானா நம்புவாங்க, இளநீ குடிக்கணும்னாலும் நம்புவாங்க. சோஷியல் மீடியா அவ்வளோ வேல்யூயான விஷயம். அப்போ வந்து நம்மளோட ஆத்தென்டிகேட்டட் விஷயங்கள் மட்டுமே பகிர்வது கூட ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான். நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இன்சல்ட்ஸை வந்து நம்ம வி ஷுட் அவாய்ட் இட் இன் பப்ளிக் ஃபோரம், ஆன்லைன் ஃபோரமோ சோஷியல் மீடியாலேயோ பண்ணுறது. டிஜிட்டல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா ரெஸ்பெக்ட் ப்ளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம பேட்ரியாட்டிசத்துக்கு போவோம். நம்மளுடைய பழைய சினிமாலாம் கண்டிப்பாக ஒரு பாட்டு, ஒரு தேசபக்தி பாடல் கண்டிப்பா இருக்கும். பாரதியார் கவிதைகளை மட்டுமே பாடலா வச்ச படங்கள்லாம் உண்டு. உங்களுக்கு தெரியும். கப்பலோடிய தமிழன்லாம் அது மாதிரி அதுல வர ஒரு இந்த சாங் கூட டூயட் சாங் மாதிரி வர்றது கூட வந்து காற்று வெளியிடை கண்ணம்மான்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு கூட பாரதியார் கவிதைகள்ல வரும். ஸோ இந்த பேட்ரியாட்டிசம் வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷனு எதுலேயுமே ஒரு பேட்ரியாட்டிசம் சாங்கெல்லாம் வரும். இந்த காலத்தில் எல்லாமே ஃபேஷன்லாம் மாறி போயிடுது. வீரபாண்டிய கட்டபொம்மன் படம்லாம் பார்க்கும்போது டாக்ஸ் ஃப்ரீ. கப்பலோடைய தமிழ்லாம் டாக்ஸ் ஃப்ரீ. பாதி காசு தான். அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் திரைப்படங்கள் வரும். ரொம்ப ஒரு அந்த கப்பல் வாங்கிட்டு வரும்போதெல்லாம் நமக்கு அப்படியே இருக்கும். இதில் ஒரு கேரக்டரும் நம்ம பாரதியார் கேரக்டர் இருக்கட்டும், என்னென்னமோ அருமையான ஒரு காலங்கள்லாம் இருந்து சினிமாவில் அதெல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. இப்பயுமே எப்பயாவது வர திரைப்படத்தில் இதெல்லாம் இருக்கு. இந்த பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இதை எப்படி விவரிக்கிறது அப்படின்னாக்கா, நாட்டின் மேல நமக்குள்ள இருக்கிற ஆழமான உணர்ச்சி மற்றும் பொறுப்புணர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
அந்த உணர்ச்சியை தான் அதை வந்து வெளிப்படுத்த முடியுமே தவிர அதை விளக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மேல இருக்கிற ஒரு பொறுப்புணர்வு. ஒரு வெறும் கொடியை ஏத்துறது, வீட்டுல ஏத்துறது, நம்ம கொடியை அணிஞ்சுக்கிறது அப்படி மட்டும் கிடையாது. நம்ம நாட்டை நேசிக்கிறது, அதோட வளர்ச்சிக்காக நமக்கு என்னென்னலாம் உழைக்க முடியுமோ, ஒரு குழந்தைய நல்ல ரெஸ்பான்சிபிளா படிக்க வச்சாலே, நம்ம குழந்தைய குழந்தை சிட்டிசனா வளர்த்தாலே அது ஒரு பேட்ரியாட்டிசம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சட்டத்தை மதிக்கிறது. வீட்டுல வந்து அப்பா இருந்துகிட்டே அப்பா இல்லைன்னு சொல்லு, வெளியில இருக்கார் சொல்லு, போனை எடுத்து யாரை விட்டு பேச சொல்றது, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும்போது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கொடுத்து பண்ணும்போது ஒரு நல்ல சிட்டிசனா வளர்த்தாலே ஒரு பேட்ரியாட்டிசம் தான் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. நாட்டின் நன்மைக்காக நம்மளுடைய லாபங்களை தியாகம் செய்யும் மனப்பான்மை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து பணம் கம்மி இருக்கும்னு ஜிஎஸ்டி இல்லாம வாங்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து எகென்ஸ்ட் கண்ட்ரி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதை. ஸோ இவங்க யாருன்னு சொல்லுங்க. ஒரு 17 வயசுல நோபல் பரிசு வாங்கின ஒரு லேடி, 1997 பிறந்தவங்க, பாகிஸ்தான்ல. மலாலா, வெரி குட். ஒரு பெண்களுக்கு வந்து எஜுகேஷன் வேணும்னு ஒரு இவங்களோட போராட்டத்துல தாலிபான்ஸால 2012 சுடப்பட்டவர், அதுல இருந்து தப்பிச்சு அவங்க இப்போ வந்து விமன் எஜுகேஷனுக்காகவும் அவங்க அதோட ரைட்ஸுக்காகவும் ஒரு மலாலா ஃபண்டுன்னு ஆரம்பிச்சு வேர்ல்டு வைடு இதை வந்து ஒரு ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும்னு போராடுற ஒரு லேடி மலாலா யூசுஃபாய். அவங்க வந்து பாகிஸ்தானியோட ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட ஒரு ஸ்பீச் ஒரே ஒரு இது மட்டும் பாருங்க தயவுசெய்து. அதுல இதோட வரும், அந்த வேர்டிங்ஸோட வரும், பாருங்க என்ன பேசுறாங்க. Education is one of the blessings of life and one of its necessities. Dear sisters and brothers, dear fellow children, we must work, not wait. Not just the politicians and the world leaders. We all need to contribute. Me, you, we. It is our duty. We realize the importance of light when we see darkness. We realize the importance of our voice when we are silenced. In the same way, when we were in Swat, the north of Pakistan, we realized the importance of pens and books when we saw the guns. Why is it that countries which we call strong are so powerful in creating wars but are so weak in bringing peace? Why is it? Why is it that giving guns is so easy, but giving books is so hard? Why is it? Why is it that making tanks is so easy, but building schools is so hard? One child, one teacher, one book, and one pen can change the world. Education is the only solution. Education first. Thank you. நன்றி. பேட்ரியாட்டிசம் அப்படின்னா ரொம்ப கொடி கட்டின்னு போறது கிடையாது. ஒரு ஒரு அவங்களோட பேட்ரியாட்டிசம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தைகள் வந்து ஒரு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் அவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ உழைப்பு வச்சு அவங்க உயிரை பணயம் வச்சு பண்ண விஷயம். ஒரு புத்தகம் ஒரு உலகத்தை மாற்றும், ஒரு பேனா உலகத்தை மாற்றும். நம்ம பேட்ரியாட்டிசம் எப்படி காமிக்கணும்னா, ஒரு உரிமை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கிடைக்கலன்னா அந்த உரிமையை பெற்றுத்தரது கூட நம்மளால பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப பெருசா போய் துப்பாக்கிக்கு முன்னாடி நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பேட்ரியாட்டிசத்தை காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண 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 அந்த நாடு வளரும். அந்த அறிவு தான் மிகப்பெரிய பொக்கிஷம். அவங்க மலாலா சொன்ன விஷயங்கள். நம்மளுடைய நேஷனல் ஆந்தத்துக்கு வந்து நிற்கிறது,
ஒரு அதுக்கு மரியாதை கொடுக்குறது. நேஷனல் சிம்பிளுக்கு, கல்ச்சரல் டைவர்சிட்டி, நம்ம கல்ச்சரல் பல கல்ச்சரல் இருக்கும். எல்லா கல்ச்சரையும் நம்ம மதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லாரும் ஒன்று, அவங்கவுங்க கல்ச்சர் அவங்கவுங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து பசங்க மனத்துல புகுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்வச் பாரத் ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் நேஷனல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலேயும் குழந்தைகளை கலந்துக்க வைக்கிறது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டையான பையன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் என்சிசியில் என்னை சேர்த்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. அதில் வந்து மினிமம் சைஸ் ஆஃப் ஷூ வந்து 6 தான். அந்த 6ஏ எனக்கு லூஸாக இருக்கும். நான் என்னோட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் காலேஜ் முடிக்கும்போது என்னோட வெயிட் வந்து 28 கிலோ தான். அந்த காலேஜ் பாலிடெக்னிக் படிக்கும்போது அந்த என்சிசியில் வந்து சேர்த்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. என்னுடைய பிடிவாதம் பண்ணி அதில் சேர்த்து என்சிசியில் பிசி 2 சர்டிஃபிகேட்டும் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கேன். லைட் மிஷின் கன்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன். என்னோட இதில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்மார்ட் கேடட் அப்படின்னு தான் ரிமார்க்லேயே சர்டிஃபிகேட்டில் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைகளை வந்து இந்த மாதிரி பப்ளிக் ஆக்டிவிட்டீஸில் நம்ம அலோவ் பண்ணணும். ரொம்ப சேஃப் ஜோனில் குழந்தைகளை வளர்க்காம நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொன்று, டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட் டுடே இஸ் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் டுமாரோ. ஒரு டிசிப்ளின்டாக ஸ்டூடெண்ட் வரும்போது அவர் நல்ல ஒரு சிட்டிசனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சு ஒர்க் பிளேஸில் என்ன பேட்ரியாட்டிசம் காமிக்க முடியும் அப்படின்னா, நம்ம வேலையை ஹானஸ்டாக ப்ரொடக்டிவாக நேரம் வீணடிக்காமல் வாங்குற சம்பளத்துக்கு ஈக்குவலண்ட்டாக உழைச்சாலே நமக்கு வந்து ஒரு குட் ஒர்க்கராக ட்ரீட் பண்ணப்படும். நம்ம எந்த வேலை செஞ்சாலும், நம்ம ஒரு கேன்டீனில் சாம்பார் ஊற்றுற ஆளாக இருந்தாலும், நம்ம சர்வராக இருக்கிறோம், நம்ம இன்ஜினியராக இருக்கிறோம், டாக்டராக இருக்கணும், வாட் எவர் இட் மே பி, உங்களுக்கு உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டியை நல்லா பண்ணாலே போதும். ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கேன்டீனில் வேலை பார்க்குற அவங்க வேலையை நல்லா செஞ்சாலே ஒரு குட் ஒர்க்கராக இருக்கும். அது வந்து இட் வில் ஆட் டு வேல்யூ டு த நேஷன் அப்படின்னு நம்ம எடுக்கணும். கரப்ஷன், ஷார்ட்கட்ஸு, பிரைபரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். டைவர்சிட்டி அண்ட் ப்ரொமோட் ரெஸ்பெக்டிங் டைவர்சிட்டி. உலகத்தில் நம்ம எப்போவுமே வந்து இப்போ எங்கள் பசங்கள்லாம் யாருமே ஒருத்தர் வந்து ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய பசங்களுடைய நிறைய நம்ம தளத்தில் இருக்கிறவங்கள பசங்கள்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க. அவங்க இங்கே வராங்க. நம்ம பசங்க அங்கே போகிறதுக்கு நம்ம வந்து ஆவலாக அனுப்புகிறோம். ஆனால் அவன் வந்துட்டான், நார்த் இந்தியன் வந்துட்டான், இவன் டாமினேட் பண்ணுறான், அவன் டாமினேட் பண்ணுறான், இந்த ஸ்டேட் ஆள் இப்படி இருப்பான், அந்த ஸ்டேட் ஆள் அப்படி இருப்பான், இந்த கம்யூனிட்டி இப்படி இருப்பான், இவன் அப்படி இருப்பான்ட்டு நம்ம டைவர்சிட்டியை வந்து அவமரியாதைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பண்ணாமல் எல்லாரும் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு ஈக்குவாலிட்டியை வந்து நம்ம முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் தான். இண்டிவிஜுவல் மட்டும்தான் மாறுமே தவிர எந்த ஒரு ஜாதியோ மதமோ எந்த ஒரு நாடோ மனுஷனின் மனத்தை மாத்தாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளும் உணரணும், நம்ம குழந்தைகளுக்கும் உணர வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ட்ரூ பேட்ரியாட்டிசம் மீன்ஸ் டூயிங் அவர் டியூட்டி வெல். நம்ம வேலையை ஒழுங்கா செஞ்சாலே அது பேட்ரியாட்டிசமா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வீட்டில் என்ன பயிற்றுவிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் நிறைய பட்டினி சாவுகள் இருக்கு. இதை நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் சாகுற, உலகம் ஃபுல்லாக சாகுறாங்க. இந்தியாலையும் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து 3500 கோடி வெறும் ஃபங்க்ஷனில் இருக்கிற அந்த மதிப்புள்ள ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறோம். 55,000 கோடி நம்ம கிரெயின்ஸா, ஃப்ரூட்ஸா, சாப்பாடா இயர்லி இந்தியாவில் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஆய்வு தெரிவிக்குது. 50,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள. இதுக்கு ஏதாவது நம்மளால பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? நம்ம தளத்துல நண்பர்கள் இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். ஃபுட் வேஸ்ட் பண்ணாம நம்ம பயன்படுத்துறதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் சார். வெரி குட் சார், சூப்பர். நம்மகிட்ட இருந்து ஆரம்பிங்க. சின்ன ஸ்மால் சேஞ்சஸ் நம்மகிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலாம். வேற யாராவது என்ன பண்ணலாம்? அளவா செய்யணும், நிறைய செஞ்சுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. லிமிட்டடா தேவைக்கேற்ப மட்டும் செஞ்சுட்டா கன்சியூம் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஆமா வெரி சார். குட், சூப்பர் சூப்பர். அளவுக்கு அதிகமான ஃபுட்டை போட்டு தேவையில்லாம வீணடிக்க கூடாது. எவ்வளவு சாப்பிட முடியும்னு ஒரு நமக்குன்னு ஒரு கன்செப்ட் இருக்கு. அந்த அளவுக்கு போட்டாலே போதுமானது. வெரி குட், சூப்பர் சூப்பர். நமக்கு விதைகளுக்கு தேவையான உணவை நமக்கு சொல்லுங்க சார், சார். நம்ம தட்டுல போட்டிருக்க சாப்பாடை நம்ம ஒதுக்கி வைக்காம அதை காலி தட்டா நம்ம வச்சோம்னாலே அதுவே நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி அப்படின்றதும் சார். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். வேற யாரோ சொல்ல வந்தாங்க, சொல்லுங்க சார். சார், உணவை ஒரு தட்டுல தேவையான உணவை எடுத்து உண்பது போல வைக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. அந்த அதை பிள்ளைகளுக்கு
எதை செய்தால் பிள்ளைகள் தேவையான உணவை நாம் எடுத்துக்கொண்டு பாக்கி உணவை வீணடிக்காமல் இருக்க முடியும் என்று நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சார். வேற உங்க முத்துலட்சுமி மேடம் சிவபாலன் சாரும் கை உயர்த்திட்டாங்க. பேசுங்க சார். ஹோட்டல்ல போய் நம்ம ஆர்டர் பண்றச்ச நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஐட்டம் ஆர்டர் பண்ணணுங்கிற டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்ணணும் சார். சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். சிவபாலன் சார். சார் குட் மார்னிங் சார். எந்த ஸ்டேட்ல சார் வந்து பட்னி நிறைய இருக்கு? எனக்கு பர்டிகுலரா அது மாதிரி தெரியலைங்க சார். எனக்கு சார் பண்டமாற்று முறைன்னு வந்தப்ப நமக்கு தேவைக்கு அதிகமா இருக்கிறத பிறருக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையில்லாத நாம பெறுற அந்த ஒரு பொருளுங்கிறது இருந்த வரைக்கும் இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு 100 மடங்கு இல்லாம இருக்கும்னு சொல்ல முடியாது, இந்த அளவுக்கு இல்லாமலாவது இருந்திருக்கும். பணம் அதை கொண்டு போய் எங்கேயோ மாற்றி அந்த கான்செப்ட் எல்லாம் வந்தப்ப கொஞ்சம் வந்துடுச்சு. இப்பவும் அந்த பகிர்வுங்கிறதுல அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா கான்சென்ட்ரேஷன், பணங்கிறதுல இருந்து பகிர்வு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு இதுல குறைக்க முடியுங்கிற மாதிரி என்னுடைய எண்ண ஓட்டம் இருக்கு. சரியா தப்பான்னு தெரியல மணிக்கு. சொல்லுங்க சார். எந்த ஸ்டேட்ல சார் ஜாஸ்தி இருக்கு? இந்த இடத்துல வந்து பட்னி சாவு நம்மளோட இந்தியாவுல எந்த ஸ்டேட்ல இருக்கு, எந்த மாவட்டத்துல இருக்கு நீங்க சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். இல்ல பர்டிகுலரா நான் அந்த மாதிரி இல்ல இருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் சாப்பாடு கிடைக்காம இருக்கிறாங்கன்றது ஒரு காமனா சார். இன்னைக்கு டேட்ல வந்து நம்ம அருணகிரி சார் இருக்காங்க லைன்ல. ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு வந்து உணவு கொடுக்கறதுக்கு எவ்வளவு தன்னார்வ தொண்டுகள், நிறுவனங்கள், நிறைய சிஎஸ்ஆர் ஃபண்டிங்கு, எக்கச்சக்கமா உணவு, கோயில், எல்லா மதம் சார்ந்த விஷயங்கள்ல கோயில்கள் எல்லா இடத்துலயுமே வந்து உணவுங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் அடிப்படையா கிடைக்கணுங்கிறது நீங்க ஒரு ஊர்லயும் போய் நீங்க ஜஸ்ட் ஒரு கூகுள் பண்ணி ஒரு மாவட்டத்திலயும் ஒரு ஊர்லயும் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அந்தந்த ஊர்ல இன்னும் சொல்ல போனா நான் பாண்டிச்சேரியிலே பார்த்த ஒரு விஷயம் சொல்றேன். லயன்ஸ் கிளப் என்ன பண்றாங்கன்னா அங்க நிறைய ட்ரங்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இருந்தும் ஒரு வண்டியில உணவு வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கெல்லாம் டெய்லி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. சில இடத்துல 3 வாரியும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. எதுக்கு இந்த பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு நம்ம இந்தியாவில ஒரு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த உணவு கொடுக்கணும், ஒருத்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுங்கிற விஷயத்தோட, ஒருத்தவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணுங்கிறதோட போர்வை கொடுக்கறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே சமயத்துல உணவு கொடுக்க நிறைய இருக்கு. இந்த உணவு கொடுக்கறத பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். பட் இந்த இடத்துல நம்ம இதுல இருக்குன்னு சொன்ன ஒரு கருத்து வந்து என்னால ஏத்துக்க முடியல சார். அதுக்கு சொல்ல வரேன். ஏன்னா நம்ம நிறைய அவேர்னஸ், நிறைய விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி நிறைய ஸ்பீக்கே வந்து நம்மளுடைய ஆடியோவும் இருக்குது, யூடியூப்லயும் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ஒரு கருத்தை மட்டும் கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் கரெக்டா தெரிஞ்சு கரெக்டா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது அதான் சொன்னேன். இணையோ தேங்க்யூ சார். இந்த நிகழ்வு திருச்சிராப்பள்ளி ஜிஹெச்லயும் டெய்லி நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி காலையில கொண்டாந்து கஞ்சி பகிர்வது, மாலை மதியம் வந்து உணவு பகிர்வது திருச்சிராப்பள்ளி ஜிஹெச்ல இன்றும் நடந்துகிட்டு இருக்கு. பல ஆர்கனைசேஷன் அது மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க தனித்தனி. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ எவ்ரி ஒன். ஆக்சுவலி வந்து நிறைய தன்னார்வ சார் சொன்ன மாதிரி தன்னார்வ தொண்டர்ல நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபுட் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டே இருக்கு. இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன அத்தனை பாயிண்ட்டும் முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுல வந்து நம்ம கிளீன் பிளேட் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்ம ஃபுட்டை நம்மகிட்ட இருந்து நம்ம தட்டுக்கு வர ஃபுட்டை வீணடிக்காம எடுத்தாலே நம்ம வந்து இதை வந்து நம்ம மேலாம் நீங்க சொன்ன மாதிரி தேவையான அளவு ப்ரிப்பேர் பண்றது, ஹோட்டல்ஸ்ல வந்து நம்ம ஆர்டர் பண்ணும்போது தேவை உள்ளது ஆர்டர் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. அதே மாதிரி யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வீட்லயே வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்த வந்து இவங்கள்ட்ட விளையாடாது, அவங்கள்ட்ட விளையாடாது, இவங்க மேல் வீட்டுல இவங்க நமக்குள்ள ஈவன் நம்ம ரிலேட்டிவ்ஸ் போக்குவரத்துல வந்து ஒரு பிணக்கு இருந்தா கூட குழந்தைகள்கிட்ட வந்து அந்த ஒரு பிரிவாற்றமை வந்து அது பிரிவு மனப்பான்மையை உண்டாக்காம நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியம்ங்கிறது ஒரு பேட்ரியாட்டிசம் தான் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நம்முடைய இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ், அதோட லாங்குவேஜ், ஃபெஸ்டிவல்ஸு, ஹீரோஸ், இதை பற்றி நிறைய விஷயத்த குழந்தைகள் கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி ரூல்ஸு ஃபாலோ பண்ணுறது, டேக்ஸ் பே பண்ணுறது,
பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எப்படி பொறுப்பாக பார்த்துக்கிறது, இந்த விஷயங்கள் நம்ம பேட்ரியாட்டிசம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது கற்றுக்கிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலே இது வந்து பேட்ரியாட்டிசம் தான் அப்படின்னு சொல்லலாம். வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்ட்டு நம்மளுடைய இந்தியன் பொருட்களை வாங்குறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா ஒரு பேட்ரியாட்டிசம் வீட்டில் எடுத்துக்கிட்டு சொசைட்டியில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம சரௌண்டிங்ஸை வந்து க்ரீனாகவும் க்ளீனாகவும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. எலெக்ஷன்ல போய் ஓட்டு போடுறதே நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. அதுவே நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எப்படி போனாலும் 48%, 50%, 60% அப்படிதான் போயிட்டு இருக்கே தவிர ஒரு 80, 90 டச்சே பண்ணல இன்னும் ஒரு டோட்டலா பார்த்தோம்னாக்கா. ஸோ இதை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவாய்டிங் பேண்ட் ஐட்டம்ஸ், எதை பேன் பண்றாங்களோ, பிளாஸ்டிக் பேன் பண்றாங்கன்னா அதையும் நம்மளும் அதை வந்து எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா சாக்குக்கு அடியில் வச்சு கவர் எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வாங்காம நம்ம இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் அவராக இருக்கிறது ஒரு பேட்ரியாட்டிசம் தான் அப்படின்னு சொல்லி இன்ஜஸ்டிஸ், டிஸ்கிரிமினேஷன், வயலன்ஸ் இது எல்லாத்துக்கும் எகெயின்ஸ்டாக நம்ம இருக்கிற மனப்பான்மை ஒரு பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி பேட்ரியாட்டிக் சிட்டிசன் பில்ட்ஸ் ஹார்மனி நாட் ஹேட்ரட். அவர் வந்து ஒற்றுமை விதைக்கிறார், வெறுப்பை அல்ல அப்படின்ற சொல்லி சோசியல் மீடியாவில் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கபடி விளையாட்டு வந்தாங்க, உலகக்கோப்பையில் வந்துட்டு அங்கே நிற்கிறாங்க இங்கே நிற்கிறாங்கன்னு நம்ம இந்தியாவே ஒரு பிளேம் ஒரு சோசியல் மீடியாவில் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எல்லாருக்குமே வந்து நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து நம்ம இந்தியாவை பற்றி நம்ம தான் பண்ணோம். யாராவது இந்த மாதிரி ஒரு அநியாயங்கள் நடக்கும்போது அந்த அநியாயத்தை சரியான வழியில் சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணுறதோட மட்டும் விடாமல் அதுக்கான முயற்சிகளையும் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்பவுமே இந்தியா வந்து ஒரு சோசியல் மீடியாலேயோ ஒரு வெளிநாட்டிலேயோ நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே போனாலும் இந்தியாவோட டிக்னிட்டி, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் ஹைலைட் பண்ணுற மாதிரி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஃபேக் நியூஸை வந்து நெகட்டிவிட்டியும் பரப்பாம இருக்கிற விஷயம் அவசியம் இருக்கு. டிஜிட்டல் பேட்ரியாட்டிசம் அப்படின்னாக்க உண்மையை சொல்றது, இந்தியாவை பிரிக்கிற விஷயங்கள் சொல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி வெற்றி கற்பிக்கிறது ஆனால் தோல்வி மேலும் கற்பிக்கிறது என்ற விஷயத்தை சொல்லி வின்னிங் இஸ் டெம்பரரி, கேரக்டர் இஸ் பெர்மனன்ட், எவரி சிட்டிசன் கேன் லிவ் லைக் ஏ ஸ்போர்ட்ஸ்மேன், ஃபேர், ஹம்பிள் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி விளையாட்டு நாகரிகம், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் நீ எதிராளி அல்ல, நீ ஒரு சக வீரர் என்ற மனப்பான்மை எங்கேயுமே நிலவட்டும். பிளே ஹார்ட், பிளே ஃபேர், பிளே ஃபார் யுவர் நேஷன், நாட் அகெயின்ஸ்ட் அதர்ஸ் என்ற விஷயம் சொல்லி விளையாட்டு நாகரிகமும் தேசப்பற்றும் எதிரிகள் அல்ல, ரெண்டும் சகோதரர்கள். ஒன்றில் மனிதநேயம் இருக்கிறது, மற்றொன்றில் அர்ப்பணிப்பு இருக்கிறது. இவை இரண்டும் சேர்ந்து மனிதனை ஒரு சிறந்த குடிமகனாக ஆக்குகின்றன. ஸ்போர்ட்ஸ்மேன் வர்சஸ் பேட்ரியாட்டிசம் ஒரு சிறந்த சிட்டிசனாக நம்ம வாழ்வதற்கான ஒரு வழிமுறைகள் என்று கூறி விடைபெறுகிறேன். பேட்ரியாட்டிசம் இஸ் நாட் அன் ஆக்ட் ஃபார் ஸ்பெஷல் டேஸ். ஒரு நாள் ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேல மட்டும் அதை வந்து கொண்டாடுறது மட்டும் இல்லை. ஆக்ட் ஆஃப் குட் சிட்டிசன்ஷிப். லவ்விங் இந்தியா மீன்ஸ் இம்ப்ரூவிங் இந்தியா வேரெவர் யூ ஆர், வாட் எவர் யூ டூ. நீங்கள் எந்த வேலை செஞ்சோமோ, நம்ம எந்த வேலை செய்கிறோம், எங்கே இருக்கிறோன்னு மேட்டர் இல்லை. நம்ம வந்து ஏதாவது ஒரு வழியில் அதை சரியாக செய்யும்போது இந்தியாவை நம்ம விரும்புகிற மாதிரி எடுத்துக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். யாராவது தளத்தை எடுத்துக்கிறீங்களா? வீரசேகரன் ஐயா.